ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, கடந்த 7.5 வருஷமா மகரம் பட்ட பாடு அடேங்கப்பா. பிரச்சனையா, உங்க வீட்டு பிரச்சனையா, எங்க வீட்டு பிரச்சனையா, கஷ்டங்களா, உங்க வீட்டு கஷ்டங்களா, எங்க வீட்டு கஷ்டங்களா, ஊர் கஷ்டம் நான் பட்டேன், உலக பிரச்சனையை நான் சந்திச்சேன். உலகத்துல எத்தனை பேருக்கு எத்தனை விதமான அவமானங்கள் நடந்துச்சோ அத்தனையும் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நொந்து நூலாகி இருக்க மகர ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி சனி பகவான் உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சகாய சனியா வந்துட்டார். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சகாயம் ஹெல்ப் அப்படின்றத அவர் செய்ய போறார். இது ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல படிய போகுது. ஆக சனி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லது சகாயம், எதுல உனக்கு ஹெல்ப் தேவைப்பா, எந்த ஹெல்ப்னாலும் என்ன கேளுப்பா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கடகடன் குரு பார்வையினால சட்டு 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 நல்ல செய்ய போறாருங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் உங்களுக்கு கடகத்துல பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. களத்திரஸ்தானத்துல குரு நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரும் திருமண பிராப்தமே கூடி வரலைங்க. இப்ப அழகா அருமைய திருமண பிராப்தம் அப்படின்றது ஒண்ணு வரும். நல்ல ஒரு பார்ட்னரா வருவாங்க. கவலையே பட வேண்டாம். நல்ல குணாதிசயங்களோட உயர்ந்த பண்புகளோடு கூடிய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. ஆல்ரெடி 7.5 சனியில டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இளைய களத்திரம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அத்துணை குணங்களோட நற்குணங்களோட கூடிய 2வது திருமணம் வரத்துக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. கவலைப்படாதீங்க. இல்லம்மா டிவோர்ஸ் ஆகலம்மா, ஆனா 7 சனியில 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், ஒரே வீட்லயே தனித்தனியா இருக்கும், குழந்தைங்களுக்காக அப்படி கணவன் மனைவிய பேருக்கு இருக்கும், சும்மா ஒப்புக்கு இருக்கும் அப்படின்றவங்க கூட இப்ப 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. வந்து என்னம்மா குழந்தைங்களுக்காக திருப்பி நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், 2 பேரும் இணைஞ்சி வாழணும், விட்டு கொடுத்து போங்கம்மா அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. நம்ம மனசுக்கும் தோணும், ஏன் விட்டு கொடுக்க கூடாது, சாதாரண விஷயம் தானே நமக்குள்ள இருந்தது, அதையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கணும், சரி விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி நம்ம கணவன் மனைவி ஒன்னா வாழக்கூடிய இணைப்பு பிரியலைங்க. ஒன்னாதான் இருக்கும், பட் பெருசா அன்பு மேலோங்கல. இந்த காலகட்டத்துல அன்பு அப்படின்றது மேலோங்கும், கரிசனம் அப்படின்றது மேலோங்கும். இது எல்லாமே பெரிய பிளஸ்மா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பகவான் 3 மற்றும் 12க்கு அதிபன். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப எந்த ஒரு விஷயம் நீங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் குடும்பத்தை நல்ல செழிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய முயற்சி, வேலையில நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் ரொம்ப தீவிரமா செய்வீங்க, சக்சஸும் ஆவீங்க. உங்க சுயஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. இந்த கடந்த 7 சனியில வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. மனசு தெளிவான ஒரு தெளிஞ்ச நீரோட போல ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்துல உங்களை நீங்க பதப்படுத்திக்கிறதுக்கு, பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, உங்ககிட்ட என்னென்ன குணாதிசயங்கள் நல்லதா இல்ல அதை அனலைஸ் பண்ணிட்டு நல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை மெருகேத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இறை நாற்றல்ல மனசு வந்து தேடும், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை இருக்கும், தியானம் பண்ணலாம், ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம், இப்படி நிறைய விஷயம் தோணும். நல்லது அப்படின்னு சொல்ல செய்யுங்க. உங்களோட முயற்சி ஸ்தானம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். கவலையே பட வேண்டாம். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி ஒத்த வார்த்தையில சொல்லுங்க எப்படிங்க இருக்கு, எக்ஸலண்டா இருக்குங்க. டோன்ட் வரி. வழிபாடு அப்படின்னு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சிவ வழிபாடு செய்யுங்க. எப்பயுமே உங்களோட ராசி அதிபன் சனி, சனிக்கு யாரு கடவுள், ஈசன் தான் கடவுள். ஈசனை யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சனியினோட கைகள் அவங்க குடும்பிய பிடிக்கிறதுக்கு இருக்காது, ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்கும். ஆக சிவ வழிபாடு மேன்மை தரும். மார்க்குன்னா எங்களுக்கு எவ்வளவுமா போடுவீங்க அப்படின்னா 90% போடலாமா? வாழ்த்துக்கு. பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க எல்லாராலையும் முன்னிட்டு கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட
கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் கொடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும், இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம் அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேலம்மா குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.